வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சில விதிகள் அப்படின்ற அடிப்படையில், அதாவது என்ன அப்படின்னா, இந்த நீச்ச பங்கம் மற்றும் நீச்ச பங்க ராஜயோகம் அதில் ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. காலத்துக்கும் ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அதே சமயத்தில் காலத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கொண்டே வரும். உதாரணத்திற்கு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 60 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக்ன்ற ஒரு அமைப்பே இல்லாமல் இருந்தது. இல்லை அதுக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக்ன்ற அமைப்பே இல்லாமல் இருந்தது. இப்போ பிளாஸ்டிக் இருக்குது, ஒரு புது காரகம் உருவாகுது. அப்போது டைம் அண்ட் அகெயின் ஜோதிடமும் திருத்தப்பட வேண்டியவை அப்படின்ற ஒரு சில உண்மை அதில் ஒளிஞ்சிட்ருக்கு. சரி, இதுக்கும் நான் சொல்ல போகிறதுக்கும் என்ன அப்படின்னா, பெரும்பாலான பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு. நான் இந்த அம்ச கட்டம், அம்சம், D10 இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ராசி கட்டம் மட்டும்தான் நிலையானது, உண்மையானது. நம்ம இங்கேருந்து நம்ம வானத்தில் பார்க்கும்பொழுது ராசி கட்டம் மட்டும்தான் நமக்கு தெரியும். மிச்சம் அம்சம் உருவானது, நவாம்சம், அதுக்கப்புறம் தசாம்சம், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஞானியோடைய மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் ஆர் பைஃபகேஷன்ஸ்னு சொல்லுவேன். அதை ஒரு ராசி கட்டத்தை 9ஆக பிரிக்கப்பட்டது தான் நவாம்சம், ராசி கட்டத்தை 10ஆக பிரிக்கப்பட்டது தான் தசாம்சம். இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அதனால் நான் அதுக்குள்ளெல்லாம் பெருசாக போகிறதே கிடையாது. ராசி கட்டத்தை வச்சே இது வரைக்கும் துல்லிய பலன் எல்லாரையும் சொல்ல முடியுது. வந்தவங்களும் இல்லை சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்ற அடிப்படையிலையும் இல்லை, கரெக்டாக தான் வருது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு சில விதிகளும் திருத்தப்பட வேண்டியவை அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு உண்மை. சரி, என்னப்பா விதிகள் அப்படின்னா, இந்த நீச்ச பங்கம் அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிகப்பெரிய ஒரு சில உண்மைகள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீச்ச பங்கமானால் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ முதல்ல நீச்ச பங்கம்னா என்ன? ஒரு கிரகம் நீச்சமாயிடுத்துனா என்ன? ஆதிபத்திய காரகத்துவத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் அந்த கிரகம் இல்லை அப்படின்றது தான் நீச்சம். நீச்ச பங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆதிபத்திய காரகத்துவத்தை தரக்கூடிய நிலையை இழந்த பின் மறுபடியும் பலம் பெறுவது தான் நீச்ச பங்கம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீச்ச பங்க ராஜயோகம்னா என்ன அப்படின்னா, ஃபுல்லாக இழந்துடுச்சு, இன்னொரு உச்ச கிரகத்தோடைய பலத்தை உறிஞ்சு கொண்டு அது பலம் பெறுவது தான் நீச்ச பங்க ராஜயோகம். சரி, இதில் நிறைய பேர் நிறைய விதத்தில் குழப்பங்கள் இருக்குது. குழப்பத்தை ஒன்றொன்றாக பார்ப்போம். முதல்ல விதியை நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். கட்டத்தை போட்டே சொல்லிடுறேன் விதியெல்லாம். அதாவது பாலாஜி பவிஷ்யமாக இருக்குது, பாலாஜி என்ன மிகப்பெரிய ஆளா? அப்படிலாம் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது விதி, இது இவருக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் அந்த நீங்கள் நினைக்கிற விதிகளை பயன்படுத்தி பாருங்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மோர் அக்யூரேட்டாக எது வருதுன்றதை பாருங்கள், அப்படி தான் சொல்லுவேன். நான் இங்கே யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்று நம்பு. அதாவது உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்று நம்பு, அதே சமயத்தில் உனக்கு தெரிந்தது எதுவும் இல்லை என்றும் நம்பு. இதுதான் உண்மை. அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். கமெண்ட்டில் போடுறவங்க தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு உண்மை தெரியும் பொழுது என்னை பின்தொடருவார்கள். இல்லை, எனக்கு அவங்களுடைய உண்மை தெரியும் பொழுது நான் அவர்களை பின்தொடரும். அது கரெக்டுன்னு புரிஞ்சுப்பேன். இதுதாங்க உண்மை. ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் ஒரு கிரகம் ரொம்ப சிம்பிளாக, சரி ஆரம்பத்தில் ஆரம்பிப்போம். செவ்வாய் இங்கே நீச்சமாகும். சரி, ஒவ்வொரு நீச்சம் வரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த கிரகம் எங்கே நீச்சமாகுன்றதை போட்டுடுறேன். புதன் இங்கே நீச்சமாவார், சுக்கிரன் இங்கே நீச்சமாவார், செவ்வாய் இங்கே நீச்சமாவார், குரு இங்கே நீச்சமாவார், சனி இங்கே நீச்சமாவார், சூரியன் இங்கே நீச்சமாவார், சந்திரன் இங்கே நீச்சமாவார். சரியா? இதில் ராகு கேதுக்கு வீடுகளே கிடையாது. அதனால் வீடுகளே இல்லாத ஒரு கிரகம் நீச்ச பங்கமோ நீச்சமோ அடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரியாக இந்தந்த கிரகங்கள் இந்தந்த வீடுகளில் நீச்சமாவார்கள். ஸோ அப்போ ஏதாவது ஒன்றை எடுத்துப்போம். அப்போ ஏதாவது ஒன்றை எடுத்துப்போம். செவ்வாய். செவ்வாயோடைய நீச்ச பங்க விதிகள் என்ன? பரிவர்த்தனை என்பது ஒரு நீச்ச பங்கம். நான் சொல்கிறது நீச்ச பங்கம் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீச்ச பங்க ராஜயோகம். நான் ஒரு கிரகத்தை வச்சு விளக்கிறேன், நீங்கள் புரிஞ்சு. மற்ற கிரகத்துக்கும் அதே அமைப்பு தான். செவ்வாய்க்கு நீச்ச பங்கம் அப்படின்றது சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கும்போது நீச்ச பங்கம். ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா, பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் இருக்கும் வீட்டின் பலனை கண்டிப்பாக, அதாவது எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியத்துக்கு உடையவரோ அந்த ஆதிபத்திய காரகத்துவத்தை இருக்கும் வீட்டின் வழியாக சிறப்பாக செய்யும் அப்படின்றது தான். அப்போது இந்த வீட்டு பலனை, எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த வீட்டு பலனை செவ்வாய் இந்த வீட்டு வழியாக செய்வார்ன்றது உண்மை. இங்கே சந்திரன் இல்லை என்றால் இந்த வீட்டு பலனை மற்றும் இந்த வீட்டு பலனை செவ்வாய் இந்த இடத்தில் அமர்ந்து செய்யும் தகுதியை இழக்கிறார். அப்போது நீச்சமாயிட்டார். அப்போ யார் சார் செவ்வாயோடைய பலனை செய்வார்? செவ்வாய் தான் செய்யணும் சார், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. செவ்வாய் நீச்சம் ஆயிட்டார், திருமணம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், செவ்வாய் நீச்சமாயிட்டார், திருமணமே ஆகாது அப்படின்னு சொன்னால் பைத்தியக்காரத்தனம். இந்த இடத்துல செவ்வாய்க்கு திக்பலம்ன்ற ஒரு அடுத்த நிலை கிடைக்குது. சரி, எதுக்கு செவ்வாய் நீச்சமாயிட்டார், குழந்தை அமைப்புகளே கிடையாது, லக்னத்துக்கு வேற மறைஞ்சிட்டார், குழந்தை அமைப்புகளே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அபத்தம். அடுத்த நிலை என்னன்றதை பார்க்கணும். இந்த வீட்டுக்கு என்ன விலை, இந்த கிரகத்துடைய இது இருக்குது, பார்வை இருக்குன்றதையும் சேர்த்து கணக்கிடணும். மற்றும் செவ்வாயோடைய சரி, இந்த வீட்டு பலனை யார் செய்ய முடியும்? இவர் தானே செய்யணும், வேறு யாரால் செய்ய முடியும்? 20% செஞ்சாலும் போதுமே, 20% செஞ்சாலும் போதுமே, அதான் அமைப்பு. அதுலேயே நமக்கு ஒரு குழந்தை கிடைக்குமே, அதுலேயே நமக்கு தர்மங்கள் செய்ய முடியுமே, அதுலேயே விரயங்கள் நடக்குமே அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது இங்கே சந்திரன் இருக்கும் பொழுது விதிகள், இங்கே சந்திரன் இருக்கும் பொழுது நீச்சபங்கம். தெளிவாக சொல்கிறேன், இங்கே சந்திரன் இருக்கும் பொழுது நீச்ச பங்கம் மட்டும்தான், மட்டும்தான். நீச்ச பங்க ராஜயோகம் வராது. இது யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன், புரியுதுங்களா? வராது. சரி, செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் இந்த நிலையில் இருக்கும் பொழுது தன் வீட்டை தானே பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். இப்போ இது நீச்ச பங்கமானு கேட்டிங்கன்னா இல்லை, இது சுபத்துவம் மட்டும்தான். பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில் இருக்கார். ஆனால் இதில் இன்னொரு விதத்தில் நீச்ச பங்கம் செயல்படும். எப்படின்னா, செவ்வாய் சந்திர கேந்திரத்தில் இருப்பது நீச்ச பங்கம். போட்டுடுறேன் மொத்தமாக. சரி, இப்போ இதுலேயே ஒரு என்ன, இந்த சந்திர கேந்திரம் அப்படின்றதுல என்ன, இங்கே போடும்பொழுது இங்கே சூரியன் இந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது இங்கே சூரியன் இருந்தால் தான் சந்திர கேந்திரம். இங்கே சூரியன் இருந்து இங்கே சந்திரன் இருந்தால் இந்த சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் நீச்ச பங்கம் அடைய மாட்டார். புரியும்னு நினைக்கிறேன். ஒளி பொருந்திய இங்கே சூரியன் இருக்கும்போது ஒளி பொருந்திய சந்திர கேந்திரம், இங்கே இருக்கும்போது அமாவாசை நெருங்கும் சந்திர கேந்திரத்தில் நீச்ச பங்கம் ஆக மாட்டார். மற்றும் இங்கே சந்திரன் இருப்பது, சந்திரனுக்கு வீடு கொடுத்த, அதாவது செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி என்பது. சரி, இது நீச்சபங்கம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நீச்ச பங்கத்தோடைய அமைப்புகள்லாம் நான் பேசிக்காக இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா,
செவ்வாய் வந்து எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அவர் வந்து அந்த அதிபதி சந்திர கேந்திரத்தில் இருப்பது குழப்பம். இதை உங்களுக்கு இந்த செவ்வாயை விட்டுருங்க. இப்போ இதுக்கு வேறு ஏதாவது போடுவோம் உதாரணத்திற்கு. ஏன்னா நீச்ச பங்கத்திலேயே ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சரி, குரு நீச்சம் இங்கே குருக்கு வீடு கொடுத்த சனி சந்திர கேந்திரத்தில் இருப்பது, இது வந்து இந்த குருவுக்கு நீச்ச பங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் அமையலை. அந்த குரு வந்து செயல்பட்டார் அப்படின்னா அதுக்கு மற்ற கிரகத்தோடைய அமைப்புகள் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்ற கிரகத்தோடைய அமைப்புகள் பார்க்கணும். ஒருவேளை இது ஒரு ரூல் சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த இடத்துல குரு உத்திராடம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமமாக இருந்தால் நீச்ச பங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நான் நவாம்சத்தையே நம்பாதவன், நவாம்சத்தை எடுக்க மாட்டேன். அதனால் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் உடன்பாடுகள் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் அமைப்பு. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு சில அமைப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குருவிற்கு சாரம் கொடுத்தவன் உச்சமானால் நீச்ச பங்கம் அப்படின்னு எடுக்கிறாங்க. குருவுக்கு சாரம் கொடுத்தவன் குரு இங்கே இருந்து, இங்கே ஒரு உதாரணத்துக்கு சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் இருந்து, அந்த திருவோண நட்சத்திர சந்திரன் வந்து நீச்சமாக இருந்தால் அது ஒரு அமைப்புன்னு எடுக்கிறாங்க. அதாவது இப்படி குருவுக்கு இங்கே வந்து அவர் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார், சாரம் கொடுத்தவன் நீச்சமாகி அவன் நீச்ச பங்கமாறான். அப்படிலாம் இல்லை சார். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஜோசியத்தில் எடுக்கவே முடியாது. வெறும் விதிகளை மட்டும்தான் வைத்து கொண்டே இருக்க முடியும், விதி விலக்குகளுக்கு போக முடியாது. புரியுதுங்களா? ஸோ இதன் அடிப்படையில் இது வந்து வர்க்கோத்தமம், அதுக்கப்புறம் சாரம் கொடுத்தவன், அதுக்கப்புறம் வந்து குருவோடைய வீட்டு அதிபதி சந்திர கேந்திரத்தில் இருப்பது, இதெல்லாம் ஒரு விதமான நீச்ச பங்கம் அப்படின்னு எடுக்கிறாங்க. பட் எனக்கு அந்த விதத்தில் வந்து இன்னும் ஒரு 2-3 இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னும் போட்டு போனால் இன்னும் எனக்கு அடுத்ததெல்லாம் நீச்ச பங்க ராஜயோகத்தை சொல்லணும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் மெயினாக எதெல்லாம் எடுக்கிறேன்றதை மட்டும் சொல்லிட்டேன். சரி, இப்போது நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது. இதெல்லாம் வந்து நீச்ச பங்கம்னு சொல்லப்படுது. சரி, நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது. என்ன கான்ட்ரவர்சிஸ்? செவ்வாயே வச்சு பார்ப்போமே. செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் கிடையாது. ஒரு நீச்சபங்க ராஜயோகம் அமையணும் அப்படின்னால் உச்ச பலத்தை ஒரு கிரகம் இழந்துதான் நீச்சனிடம் இழக்க வேண்டும். இது நீச்ச பங்கம் மட்டும்தான். உச்ச பலம் ஆன குரு இங்கே சேர்ந்து அவருடைய பலத்தை செவ்வாய்க்கு கொடுத்து தான் செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் அடைய முடியும். இதில் வந்து இன்னொரு ஒரு கான்செப்டும் இருக்குது. ஒருவேளை குரு இங்கே இருந்தார்னா நீச்சனை நீச்சம் பார்ப்பது உச்ச பலன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் ஒரு நீச்ச பங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அது ப்ராக்டிக்கலாக செய்ய முடியுதா, நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுபத்துவ அடிப்படையில் ஒரு சிலது கரெக்டாக வரா மாதிரி இருக்கே தவிர அது நீச்சன் பார்த்தால் உச்சம் அப்படின்ற அடிப்படையில் எனக்கு இன்னும் புலப்படலை. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு 100 ஜாதகம் எடுக்கணும். மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த குரு என்ன செஞ்சுதுன்னு பார்க்கணும். அந்த ஆராய்ச்சிக்கு பிறகு தான் பலன் சொல்ல முடியும். ஸோ அப்போ இங்கே வந்து செவ்வாய் வந்து இதுதான் நீச்சபங்க ராஜயோகம். இங்கே சந்திரன் இருந்தால் கிடையாது. சரி, அப்போது எப்படி அப்படின்னா, ஏன் அப்படின்னா முதல்ல நீச்சபங்க ராஜயோகம்ன்றது உருவான விதம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உச்ச பலனை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போது
செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் உச்சமானால் நீச்சபங்க ராஜயோகம் செவ்வாய் அடைவார் அப்படின்னு சொன்னால் என் கேள்விக்கு இங்கே பதில் சொல்லுங்க. இருக்கிறதுலையே சூரியன் மட்டும்தான் சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமே ஆக முடியாது. ஒரு விதி இருந்தால் அந்த விதி பரிபூர்ணமாக எல்லா கிரகத்துக்கும் செயல்படணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமானால் செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு என்றால் சூரியனுக்கு வீடு கொடுக்கும் சுக்கிரன் உச்சமே ஆக முடியாது, வாய்ப்பே இல்லை. சூரியன் நீச்சமாகி சுக்கிரன் இங்கே இருக்கவே முடியாது. சூரியனை விட்டு பிரியவே மாட்டார் சுக்கிரன். அப்போது நம்மளுடைய மேலான புத்தகங்களை, அதாவது மூல புஸ்தகங்களை எழுதிய பராசரர், வராகமிரர், இவங்கள்லாம் இதெல்லாம் அலசாமலாக கொடுத்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு விதி பொருந்தினால் எல்லா கிரகத்துக்கும் அந்த விதி பொருந்த வேண்டும். அப்போதான் முறையாக நீச்ச பங்கம் எது, நீச்ச பங்க ராஜயோகம் எது அப்படின்றது புரியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸு. இது எனக்கு தெரிஞ்சு என் ஆசான் ஆதித்ய குருஜியே 2-3 வாட்டி சொல்லியிருக்காரு இங்கே செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம்னு. எனக்கு உடன்பாடு கிடையாது. உடனே குருவை மதிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் கோடு தான் போடுவார், ரோடு நம்ம தான் போட்டுக்கணும். இப்போ சமீப காலமாக, ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், சமீப காலமாக குருஜிக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க அந்த கோடு மேலேயே தான் இருக்காங்க, ரோடு போட மாட்டேன்றாங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு சில விஷயங்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவர் சொல்லி கொடுத்தது ஒரு சிறு துளி, அதுலேருந்து நீங்கள் எப்படி பெரு வெள்ளம் ஆறீங்கன்றது உங்களுடைய திறமை. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டுறீங்கன்னா குண்டு சீட்டில் குதிரை ஓட்டுறீங்கன்னு தான் அர்த்தம். புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் மேலே வாங்க. என்ன பார்த்தேன் இந்த இடத்துல ஒரு போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவோ அதிலே ஒன்றில் போட்டிருந்த போது இங்கே யோக தசை எப்படி பலன் தராத யோக தசைன்னு போட்டிருந்ததில் செவ்வாய் சனி அங்கே பாபத்துவம். ஆமாம், ஏன் பாபத்துவ சனி நல்லது செய்யாதா கேட்பேன். அடுத்தது கேட்பேன், அப்போ அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம், வேற எதுவும் கிடையாது. அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கல, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததே ஒரு வீடியோ வந்திருக்குமே, யோகம் தரும் அவயோகர்னு வந்திருக்கும் பாருங்க. அந்த இடத்துல குரு பாபத்துவம், அவர் எப்படி நல்லது செஞ்சார். உடனே என்ன பண்ணுவாங்க, உஷாராக பேசுவாங்க. இல்லை, அந்த லக்னம் தப்பு, நமக்கு சரியில்லை, நமக்கு தோணலைன்னா, நமக்கு விதி சரியாக வரலைன்னா லக்னம் தப்புன்னு அது மேலே தலையில் தூக்கி போடக்கூடாது. அதுபோல் சூரியன் இங்கே இருக்கும் பொழுது சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி, இது சூரியனுக்கு நீச்சபங்கம். புரிஞ்சுக்கங்க, இது நீச்சபங்கம். ஒரு விதத்தில் இதை கூட நீச்சபங்கமாக எடுத்துப்பேன். சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திரகேந்திரத்தில் இருக்கார் அப்படின்ற அடிப்படையில். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுக்கு கேந்திரத்தில் தான் இருப்பார். அது ஒரு சில பேர் பார்க்க மறந்துருப்பீங்க. இங்கே இருக்கிற சந்திரன், இங்கே இருக்கிற சந்திரன், இங்கே இருக்கிற சந்திரன், இதெல்லாம் சூரியனுக்கு நீச்ச பங்கத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கேள்வி என்னன்றதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் மட்டும்தான் உச்சமாகவே முடியாது. புதனுக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாகும். புதன் அதாவது நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக முடியாத ஒரே கிரகம் சூரியன் தான். புதனுக்கு வீடு கொடுத்த குரு, புதன் நீச்சமாய் வீடு கொடுத்த குரு உச்சமாக முடியும். சனி நீச்சமாய் சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக முடியும். சந்திரனுக்கு நீச்சமாய் சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக முடியும். சுக்கிரன் நீச்சமாய் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமானால் இங்கே நீச்சபங்க ராஜயோகம்ன்றது மட்டும் செயல்படும். நான் சொல்கிறது, நான் இங்கே பேசுகிறது நீச்ச பங்கம் மட்டும்தான். நீச்ச பங்கம் வேறு, நீச்ச பங்க ராஜயோகம் வேறு. ஏற்கனவே சொல்லிட்டேன். செவ்வாய் குரு நீச்சபங்க ராஜயோகம், புதன் சுக்கிரன் புதன் நீச்சபங்க ராஜயோகம், இதெல்லாம் நீச்சபங்க ராஜயோகம். ஸோ இந்த இடத்துல புதன் வந்துடும். அதுபோல் சூரியன்
அப்படின்னு வரும்பொழுது சூரியன் அப்படின்னு வரும்பொழுது அதே மாதிரி செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக முடியும். ஆனால் சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் மட்டும் உச்சமாகவே முடியாது சார். இங்கே ஒரு விதி இடிக்குதே. இந்த விதி இடிக்கும் பொழுது அந்த காலத்தில் புக்கு எழுதின அந்த விதிகளை வகுத்த ஞானிகள் இதென்ன விட்டுருப்பாங்களா? பரவாயில்ல போட்டு ஒன்று, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் சேர்ந்து தான். ஸோ ஆக நீச்சபங்க ராஜ யோகத்தில் நீச்சனுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாகும் பொழுது அது நீச்சபங்க ராஜயோகம் அங்கே வராது. மாறாக நீச்சனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அதே இடத்தில் உச்சமாவது. புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் நீச்சம், புதன் உச்சம், செவ்வாய் நீச்சம், குரு உச்சம், குரு நீச்சம், செவ்வாய் உச்சம், இதெல்லாம். ஸோ இதை புரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சத்தினால இங்கே செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் வராதுன்றது புரியும். சரி, இது ஒரு அமைப்பு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நான் கொஞ்சம் இதுவாகவே சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய ஜாதகங்கள் பார்க்கணும், நிறைய ஜாதகங்கள் பார்த்தே ஆகணும். அது எப்படி செயல்படுது? 9 கிரகம் 12 பாவகத்தை வைத்து ஒரு பலன் எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னதில் ஏதாவது 1-2 விட்டுருக்கலாம். அதெல்லாம் விடாமல் என்ன புஸ்தகத்தை வச்சு நான் அப்படியே மனப்பாடமாக சொல்ல முடியும்? பரவாயில்ல, 1-2 விட்டுருக்கலாம். அந்த 1-2 விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. எத்தனை அமைப்புகள் இருக்குன்றது தப்பு கிடையாது. நமக்கு தெரியணுன்றது தெரிஞ்சுப்போம். ஸோ எது இல்லைன்றதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எது இருக்குன்றது நல்லா புரியும். இங்கே எது இல்லைன்றதை நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? இன்னும் நிறைய சார அடிப்படையில் எடுப்பவர்கள் சார பரிவர்த்தனை ஆகும் பொழுது அந்த இடத்துல நீச்ச பங்கம்லாம் வேற சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகள் இருக்குது. சாரம் கொடுத்தவன் உச்சமானால் நீச்ச பங்கம் அப்படின்வாங்க. சாரம் கொடுத்தவன் உச்ச கிரகமாகவே இருந்தாலும் சாரம் கொடுத்தவன் நீச்சமாயிட்டா அடுத்த அமைப்பு நீச்சம், அந்த கிரகம் சரியாக செயல்படாதுன்னு. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே சாரத்தை எடுக்கணும், எங்கே சாரத்தை எடுக்கக்கூடாதுன்றது ரொம்ப 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 முக்கியம். இங்கே அஸ்வினியில் குரு அமர்ந்திருக்கும்போது அவருக்கு பார்வை பிரகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது, உண்மைதான், புரியுதுங்களா? அது ஒருத்தர் கமெண்ட் பார்த்தேன், உண்மையிலே சொல்கிற ஒரு கமெண்ட் பார்த்தேன். அது அவருக்கு தெரிந்தது, அதனால் அவர் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு அந்த மாதிரி ஒரு 10 ஜாதகங்கள் பார்க்கும்போது 12வது ஜாதகமோ 13வது ஜாதகமோ அங்கே இடிக்கும். ஏன் இடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது புரிய வரும். இல்லை அவருக்கு நேரம் சரியில்லாத போகுது, அவருக்கு அஷ்டம சனி, ஜென்ம சனி, இல்லை ஒரு லக்ன அவயோக தசைகள், இல்லை புக்திகள் நடக்கும்போது மிக கடினமான காலத்தில் அதே இடத்துல அஸ்வினியில் சாரம் கொடுத்து குரு அந்த இடத்துல உக்காந்துட்டே சரி இது நடக்கலை அது நடக்கலைன்னு வரும். அப்போ ஏன்ற அடிப்படைக்குள்ளே அவர் போக ஆரம்பிப்பார். இதுதான் சொல்கிறேன். ஒரு ஜோதிடருக்கு நல்ல ஞானம் வரணும்னா ஜென்ம சனி, அஷ்டம சனி, லக்ன அவயோக தசை இந்த மாதிரி நடக்கும்பொழுது அவருக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பலனெடுக்க முடியாத, இன்னும் உனக்கு தெரியாதது நூற்றுக்கணக்கான விஷயம் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஜாதகங்கள் வரும். அதை எப்போ பார்க்குறாரோ அப்போ பல விஷயங்கள் புரியும். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.